ஹலோ ஆல் வணக்கம். சம்பவம் முடிஞ்சது. பீடாக் வெல்கம் டு த ஷோ. நல்லா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கடைசியில தண்ணி காட்டப்பட்டது. நம்ம எப்படி அவங்களுக்கு தண்ணி காட்டினோமோ அதே மாதிரி அந்த கடைசியில இழுன்னு இழுத்துட்டாங்க. பீடாக் ஆல் அவுட் ஆயிருவாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு நினைச்சோம். இப்ப இருந்தாலும் 320க்கு மேல போயிடுச்சே. ஒரு 250 நல்லா இருந்திருக்குமே. பீடாக் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஜெயிக்க முடியாது. அதாவது ஒரு அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், ஜெயிக்க முடியாது. தெரியாதுன்னு கூட சொல்லலாம், முடியாதுன்ட்டீங்க. அப்புறம் என்ன அதாவது ஏன்னா இப்ப நம்ம சேனலுக்கும் மத்த சேனலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது டே ஒன் முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொன்னோம், 270 லாஸ்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண முடியாது. 100 வருஷம் ஆச்சு 300 சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். சும்மா வியூவர்ஸை ஏமாத்த கூடாது. பட் டிரா பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. தேங்க்ஸ் டு ஆஸ்திரேலியா. அதாவது எப்படின்னா, ரெண்டு பேருமே வந்துட்டு பயந்துன்னு ஒரு அப்ரோச் எடுத்தாங்க. இவங்க வந்து அவங்கள ஆல் அவுட் பண்ணா கடைசியில வந்து ஒரு 10 நிமிஷம் ஆடுமே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு தேவர் டிஃபென்சிவ். அங்க அவன் இவனுக்கு மேல பயந்தாங்கொழி. அவன் எப்படின்னா இவங்க திருப்பி அடிச்ச 270 மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பிச்சில். அதாவது கண்டிஷன்ஸ் ஆர் கிங். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஆடின போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, பயங்கர பிளாட் பிச் இந்த பிச்சு, இதுல வந்து விக்கெட்டே எடுக்க முடியாதுன்னு. மெல்போர்ன் நான் நிறைய பார்த்துருக்கேன். டே 4 டே 5ல ரன்னே, நீங்க தலை கீழே கால் மேல போடுங்க, ரன்னே வராது, ரன்னே அடிக்க முடியாது. மெல்போர்ன்ல 2.6 ரன்ஸ் மேல நீங்க ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஆனா இந்தியா டிரா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க, சொக்கா கலரு, பச்சை கலர் சொக்கா. அங்க ரெண்டு பச்சை கலர் ஆடுறாங்க. அந்த ரெண்டுல திக்கா பச்சை போடுறவன் ஒரு பசை போட்டோன்னு இன்னைக்கு. எங்க ஆளுங்க சாமானியப்பட்டவங்க தான். 148 சொதப்புறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் டிரா ஆகி எங்க ஆளுங்க அங்க சொதப்புனாங்கன்னா ஸ்டில் இந்தியா காட் சான்சஸ். அது நடக்குமா தெரியாது. ஆனா ஓவரால் ஓகே. பாத்தீங்கன்னா இந்தியா டன் வெரி வெரி வெல். வி ஷுட் நாட் டேக் த கிரெடிட் அவே ஃப்ரம் இந்தியா. ஆமா. ஏன்னா என்ன ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் பேக் வந்து தோத்துட்டாங்க, அவுட் ரைட்டா தோக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஃபாலோ ஆன்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் தென் தேவ் கம் பேக் வெரி வெல் இன் டு த கேம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிஃபென்சிவா இருந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. இந்தியா இன்னைக்கு பேட்டிங் பண்ண வச்சிருந்திருக்கலாம். இவங்களும் வந்து அந்த ஒரு விக்கெட் 150 for 8 இருந்தாங்கல்ல பீடாக, அப்பயே இதை கூட ஒரு 260 அப்படின்னா மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கும். இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கலாம். பட் வந்து 320க்கு மேல போயிருச்சு. நீங்க முடியாது அப்படின்னே சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் நம்பிக்கையோட நம்ம மேட்சை பார்ப்போம். பட் இங்க ரன் த்ரூ பண்ணுங்க பீடா. இனிஷியலா 11 ரன் முதல் ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நிதிஷ் ரெட்டி வாஸ் அன்பார்ச்சுனேட்லி அவுட். அதை பத்தி சொல்லுங்க. நீங்களும் அதான் சொன்னீங்க, வந்தா நல்லா இருக்கும் சேஃபர் சைடுன்னு சொல்லி ஒரு ஸ்கோர் சொன்னீங்க. ஆனா ஒரு 10 ரன் அடிச்சு அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. சல்லி ரன் வராது, 30 ரன் வரும் 10 ஓவருக்கு மேல ஆடினா நீங்க சொன்னீங்க. அதுல இருந்து ஆரம்பிங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது முதல் நாள்ல இருந்து ஒன்னே ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மெல்பர்ன்ல 30 ரன் மேல கொடுத்தா டெஸ்ட் மேட்ச் போயிடும் அப்படின்னு. இப்ப புரியுதா ஏன் வந்து அதை சொன்னேன்னு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க 474, இந்தியா 444, மேட்ச் எங்க போயிருக்கும்? மெல்பர்னோட கணக்கு லீடு வெறும் 30 ரன் தான். நீ 30 ரன் மேல கொடுக்குற ஒவ்வொரு இன்ச்சு ரன்னும் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ நேத்து நம்ம என்ன சொன்னோம், இந்தியா இன்னைக்கு 18 ஓவர் ஆடுறத பார்க்கணும். அப்ப 18 ஓவர் அவங்க ஆடணும்னு ஆடின மாதிரி எனக்கு தெரியல. வந்த உடனே ஷார்ட்ஸை தான் ஆடினாங்க, அவுட் ஆயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி வி டிடன்ட் see that approach of them hanging around. இப்போ ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரை பண்ணியிருக்கான். ஒருவேளை இந்தியா வந்து 11 ரன் 4வது ஓவர்ல அவுட் ஆயிட்டாங்க, ஒருவேளை இந்தியா 18 ஓவர் ஆடி 26 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இப்ப நான் எழுதி கொடுத்துருப்பேன்றான்னு. நாளைக்கு ட்ரா தான் ஆக போகுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கான்பிடென்ட் இன் சேயிங் தட் இந்தியா இஸ் நாட் கோயிங் டு லூஸ் த டெஸ்ட் மேட்ச். ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 91 for 6. இப்ப முதல்ல இருந்து போவோம். இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செஷன் என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு இந்தியா 11 for 1 in 3.3 overs. ஆஸ்திரேலியா வந்து 53 for 2 in 25 overs. இது வந்து ஒரு டிரான் செஷன். ரெண்டாவது செஷன் பாருங்க, 82 for 4 in 24 overs. இந்தியா 8 out of 10. அங்கேயும் ரன்னே வரல. உங்களுக்கு மூணாவது செஷன்ல டீக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 91 for 6 ஒன்னு, 91 for 6 ஒன்னு ஒஸ்ட் கேஸ். நான் அப்பதான் ட்வீட் போட்டேன், 270 இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் சேஸ்ன்னு. நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் ரெண்டு ஸ்பின்னர் ஆடி இருக்கீங்க? அந்த ரெண்டு ஸ்பின்னரும் they put their hand up to contribute to the bat. அதுக்கப்புறம் அநியாயமா இந்த
வாஷிங்டன் சுந்தருக்கு 4 ஓவர் கொடுக்குறீங்களேயா, என்னையா நியாயம் இது? 82 ஓவர் போட்டிருக்கீங்க. அதுவும் என்ன தெரியுமா சார், நான் நீங்க பிஸியா இருக்கீங்க, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நியூ பால் எடுத்த உடனே ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்துட்டு போலிங் கொடுத்தாங்க. அப்படியே ஓடி வந்துட்டு ஒரு 121 கிலோமீட்டர் ஒரு பால் ஃபுல் டாஸ் போட்டு ஒரு பவுண்டரி அடிச்சாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவரால் முடியவே இல்லை, அவரால் சுத்தமா முடியவே இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு போட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 நோபால் போட்டாரு. எப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த இது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஸ்டெப்பிங் ஒண்ணு உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கும் போது, இல்லைன்னா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பேஸ் போடும்போது தான் அந்த ஓவர் ஸ்டெப்பிங் நடக்கும். அவருக்கு அந்த சுச்சுவேஷன்ல அவர் காலே இறங்கிடுச்சு. அவர் எக்ஸ்ட்ரா பேஸ்லாம் ட்ரை பண்ணல, அவரால் முடியல. இந்த மாதிரி 2 ஸ்பின்னர் ஆடி நாளைக்கு நாதன் லைன் எவ்வளவு ஓவர் போட போறாரு பாருங்க. அது வந்து புரியாத விஷயம். ஒரு லெவலுக்கு மேல அவங்களும் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு 35 நிமிஷம் இருக்கும்போது, எப்பா சரி டிராப் பண்ணா போறோம், அப்ப கூட நமக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஆல் அவுட் எல்லாம் பண்ண வேணாம், இவங்க ஆடுற வரைக்கும் ஆட்டும், ஏன்னா இவங்க ரன் அடிக்க மாட்டேன்றாங்கன்னு நெகட்டிவ் அப்ரோச், ரொம்ப தப்பான அப்ரோச். அப்பதான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், 2-1 போயிட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சு ஒரு பவுன்சர் தலை கிளைக்கு போட்டு பண்ணி அவங்களை ஆல் அவுட் பண்ணி 270, 40 for 1, 230 tomorrow. India still got a realistic chance. If there is only 2 results possible, that is Australia winning and draw. India won't lose. இப்ப நான் வியூவர்ஸுக்கு சொல்றேன் கேளுங்க, இந்தியா ஜெயிப்பாங்களான்னு கேட்காதீங்க, ஜெயிக்க மாட்டாங்க, தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்தியா வில் ஹேங் ஆன், இந்தியா வில் ஹோல்ட் ஆன் ஃபார் அ டிரா. சூப்பர். அதை கொஞ்சம் இது எலாபரேட் பண்ணுங்க, டிரா ஆயிடுச்சுன்னா. அதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்ப எப்படின்னா, இப்போ 3-1 இந்தியா ஜெயிச்சுட்டாங்கன்னா தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ கண்டெஸ்ட். இப்போ உங்களுக்கு அதை நான் படிச்சிடுறேன் பாருங்க. இந்தியா வின் 3-1, இந்தியா வில் குவாலிஃபை நெவர்தலெஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் டு ஸ்ரீலங்கா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா. இஃப் இந்தியா வின் 2-1, ஓகே, ஸ்ரீலங்கா மஸ்ட் டிரா அட்லீஸ்ட் த டெஸ்ட் வர்சஸ் ஆஸ்திரேலியா, டிரா பண்ணணும். ஆர் பாகிஸ்தான் மஸ்ட் பீட் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டெஸ்டும் ஜெயிக்க கூடாது. அதாவது ஏதாவது ஒண்ணு நடக்கணும். 2-1 அப்பயும் சான்ஸ் இருக்கு. 2-2 அப்படின்னா ஸ்ரீலங்கா மஸ்ட் டிஃபீட் ஆஸ்திரேலியா, ஆர் பாகிஸ்தான் மஸ்ட் டிஃபீட் சவுத் ஆப்பிரிக்கா 2-0. இஃப் இந்தியா டிரா 1-1 அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை சீரீஸ் ஜெயிக்கணும், ஆர் சவுத் ஆப்பிரிக்கா should beat பாகிஸ்தான் 2-0. இதுல மோஸ்ட், if India lose the series, India will be eliminated. Even if they lose the series by 2-1, they will be eliminated. So உங்களுக்கு 2-1 அப்படின்னு வந்தா still India got massive chance. 3-1 வந்தா there is no need for you to expect favors from anyone. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஆனஸ்டா சொல்றேன், that is what I saw. இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த சீரீஸ் அவங்க டிராப் பண்ணாலும் போய் ஸ்ரீலங்கால ஜெயிச்சிட்டாங்கன்னா they will qualify. ஸோ அவங்க டிரா பண்ணணும்னு ஆடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, தட் கேனாட் பி கிரிட்டிசைஸ்ட். பட் இந்தியா ஷுட் நாட் கோ ஃபார் அ டிரா. இன்னைக்கு அடிச்சு அவனுக்கு நிறுத்தி இருக்கணும். 270, 285 டார்கெட் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 30 ரன் அடிச்சுட்டு நாளைக்கு 250 ரன் வெல் ஆன் கார்ட்ஸ். எனக்கு 100% சொல்றேன், the mentality you can see that they don't want to bat today, that has really ruled them out for winning the test match by even 1%. they got no chance. ஆமாடா, பட் இப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்ப பும்ராவும் நம்ம எக்ஸைட் பண்ணிட்டாரு பாவம், அவரும் எவ்வளவுதான் போட வைக்கிறது. அப்ப they have to go back to the spinners தானே பீடா, அதை நம்ம டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது இல்ல. சிராஜும் போட்டாரு, டிஎஸ்பி பாருங்க அவரும் நிறைய ஓவர் போட்டாரு, அப்ப ஸ்பின்னர் போட்டு தானே ஆகணும். அதுதான் கிரீடினஸ் நான் சொல்றேன் இவங்களுக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, எடுத்த உடனே மாத்தி 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 உங்களுக்கு வந்து டிஎஸ்பி சாரும் சரி, பும்ராவும் சரி, ஆக்கார்த்திக்கும் சரி, அவங்க காலை வந்து அடிச்சு முட்டியால லட்டியால அடிச்சு உடைச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது. when one of the bowler is opening the floodgates, Bumrah is going to open the floodgates. அங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க பேராசப்படாம ஒரு பக்கம் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தரியோ இல்லைன்னா வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாவோ அப்பயே கொண்டு வந்து ஒரு 2 பவுலரை ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்துருக்கணும். நீங்க ஒரு சமயம் என்ன பண்றீங்க, ஆல் அவுட்டா போயிட்டு 110க்கு ஆல் அவுட் பண்ணணும்னு பாக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் ஷூர் ஐ டோன்ட் வாண்ட் டு பேட் டுடே. அதாவது நேத்து நம்ம என்ன சொன்னோம், ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்தோம் தெரியுமா இந்தியாவுக்கு. என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் டிரா ஆடணும் அப்படின்னு ஆடுங்க. எப்ப சொன்னோம், 110 ஓவருக்கு. இப்ப உங்களுக்கு 90 ஓவர் தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 90 தான் இருக்கு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அவங்க வந்து ஆட மாட்டாங்க. அவங்க வந்து ஆடினாங்கன்னா இன்னும் 2 ஓவர் போயிடும், அந்த சேஞ்ச் ஓவர்ல 2 ஓவர் போயிடும். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டாங்க, 90 ஓவர் ஆடணும். இப்ப நம்ம வந்து ஒன்னே ஒண்ணு சொன்னோம், இப்ப இவங்க பார்ட்னர்ஷிப் எப்படி ஆடி இருக்காங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 39 பாலு, செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 74 பாலு, தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 83 பாலு. அதுக்கப்புறம் 3 விக்கெட் குயிக்கா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் லபுஷேனும் கம்மின்ஸும் 116 பாலு. அதுக்கப்புறம் லயனும் கம்மின்ஸும் 37 பாலு, லயனும் போலாண்டும் 110 பாலு. இப்ப நம்ம சொன்ன இந்த 85 கேபிஐ பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3 கிட்டத்தட்ட 4 பார்ட்னர்ஷிப் அந்த 85க்கு வந்திருக்கு. இந்தியா ஷுட் ஆல்சோ டூ த சேம் திங் டுமாரோ. விக்ரி இஸ் அவுட் ஆஃப் ரீச் நவ். அவங்க என்ன பண்ணணும்னா 85 85 85 பால் அப்படின்னு ஒரு 3 பார்ட்னர்ஷிப் நாளைக்கு 85 போட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளா டிரா பண்ணிடுவாங்க. இந்தியா வில் டிரா திஸ் டெஸ்ட் மேட்ச். நான் இப்பயும் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சான்சஸ் இப்ப நிறைய வியூவர்ஸ் கேட்கறாங்க, சொல்றேன். ஆஸ்திரேலியா 87, இந்தியா 13 வின்னிங் சான்சஸ். பட் இந்தியா வில் டிரா திஸ் டெஸ்ட் மேட்ச். டேக் திஸ் ஃப்ரம் மீ. ஆனா ஒரு 5 வாட்டி சொல்லிட்டீங்க இந்தியா ஜெயிக்க முடியாதுன்னு. பட் அதுக்கு வாய்ப்பே இல்லையா? காபால எல்லாம் அடிச்சாங்க. நான் தெரியும் நம்பர்ஸ் ஆர் நாட் ஃபேவரிங். ரீசென்ட் பாஸ்ல யாருமே ஃபோர்த் இன்னிங்ஸ் அடிக்கல. நீங்க முதல்ல ப்ரீவியூலே சொன்னதுதான் ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. ரன் வர்றது கஷ்டமா இருக்கும். எல்லாமே இட்ஸ் கொராபரேட்டிங். வாட் எவர் டேட்டா யூஆர் சேயிங் இஸ் கொராபரேட்டிங் வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இந்த ஃபீல்டு. அதெல்லாம் மறுக்கிறதுக்கே கிடையாது. பட் இந்தியா ஜெயிக்காதா அப்படின்னு ஒரு ஆசை தான். அதுக்கு சொல்லுங்களேன். அதையும் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் இன்னொன்னு நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் 3 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. செகண்ட் இன்னிங்ஸும் ஈக்குவலி யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ். பட் தேர்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் 184, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் 241. இதெல்லாம் வந்துட்டு இந்த ரிசர்ச் எல்லாம் நான் எப்படி எடுப்பேன்னா, அந்த பிச்சை பார்த்துட்டு அந்த பிச்சுக்கு சிமிலரா இருக்கிறது எப்படி ட்ரெண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50% வாட் வி ஆர் சேயிங் வில் பி ரைட்டு. நான் வந்து ஏமாத்த விரும்பல. அதுக்கப்புறம் வியூவர்ஸுக்கு நம்ம மேல ரெஸ்பெக்ட் வரும். இந்தியா has got zero chance of winning. பட் திருப்பியும் சொல்றேன், that is the only positive I'm talking about. India is not going to lose this test match. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒரே இது என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் அந்த பக்கத்துல இருந்து வரணும். இன்னொன்னு சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தா பாகிஸ்தான் 2-0 ஆயிடும். அதையும் சொல்லிடுறேன். எங்க ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். பிச்சு கண்ணாப்பினா நலையுது. மாக்ரம் வந்து குயிக்கா அவுட் ஆயிட்டா ஒன்லி ப்ராப்ளம் அங்கேயும் அங்க 220 டார்கெட் சொன்ன 220 டார்கெட் ஷூர் வாதா சவுத் ஆப்பிரிக்கா. பட் 148 ரொம்ப கம்மி. யாராவது ஒருத்தர் வந்து டாப் டீம்ல ஒரு 40 ரன் அடிச்சுட்டாருன்னா வந்துடும் உங்களுக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதுதான் ஸ்டில் ஈவன் இஃப் இந்தியா டிரா திஸ் டெஸ்ட் மேட்ச் they still can have some hopes on the WTC finals. Nothing is lost it. இந்தியா கண்டிப்பா தோக்க மாட்டாங்க. இந்தியா will draw this test match. இப்ப நீங்க 5 தடவை சொன்னேன்னு சொன்னேன், இப்ப 6வது தடவை சொல்றேன், இந்தியா தோக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆஸ்திரேலியா ஃபார் தட் நெகட்டிவ் way of doing things in the last 40 minutes. Thanks to India on coming back and bowling such extraordinary. அதான் நான் சொன்னேன், பும்ரா வந்துட்டு தயவு செஞ்சு பும்ராவை இனிமே யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. எந்த போலரோடையும் சரி, எந்த பிளேயரோடையும் சரி, இனிமே பும்ராவை கம்பேரே பண்ணாதீங்க. அது மாதிரி ஒரு மார்க் அயோக்கியத்தனை எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தான் டிஎஸ்பி சார் நான் அலெக்ஸ் பாண்டியன் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வெறி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சம் பழைய டிஎஸ்பி கான்ஸ்டபிளா ஆனாரு. பட் அது பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் ஓவராலா ரொம்ப நல்லா போட்டார், அதுல எதுவும் சந்தேகமே கிடையாது. ஸோ வில் யூ பிளே ஹிம் அகைன் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச் யாராவது கேட்டீங்கன்னா, மை ஆன்சர் ஐ ஸ்டிக் அவுட் டு தி சேம் திங், நோ. அதுதான் என்னோட ஆன்சரு. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். சிட்னிலையும் இதே மாதிரி தான் ஸ்லோவா இருக்கும். 2 ஸ்பின்னர் ஆடுறீங்க, ஒருத்தருக்காவது போலிங் கொடுங்கயா. இந்த மாதிரி எனக்கு நான் திருப்பி என்னோட பயம் அதுதான். திருப்பி பும்ரா உடைச்சாங்கன்னா 50 ஓவர் சிட்னில ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த ஒரு பயம் தான் எனக்கு. ஓகே, தெளிவா சொல்லிட்டீங்க. அந்த மேட்ச் இன்னைக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல சொன்னதுதான், திருப்பி ஆட்டோ ஏறணும், வாடா வாடா சிட்னிக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிடுவாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. அது போக இன்னொரு ஆசை என்ன அப்படின்னா, ஒரு 4 அப்பா அப்பிட்டு திருப்பி அந்த ஆட்டோல ஏறணும் அப்படிங்கிறது தான். தெரியாதனமா எப்படியாவது நாளைக்கு ஒரு மிராக்கிள் நடந்து, ஏன்னா நீங்க சொன்னதை தான் நிறைய பேர் கமெண்டா போட்டிருந்தாங்க. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இந்தியா பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு பீடாக்கு சொன்னப்ப நான்லாம் சிரிச்சேன். ஆனா ஃபுல்லா ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி 330 அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்தியா அடிச்சா ஐம் ஷூர் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்குலஸ் ஈவெண்ட் நாளைக்கு நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் பீடாக் எனக்கு, வேற எதுவும் கிடையாது. பட் கண்டிப்பா ஆனா ஆட்டோ ஏறிடுவாங்க அப்படித்தானே, சிட்னிக்கு வாடா வாடா அப்படின்ட்டு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சொல்றேனே உங்களுக்கு, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இங்க நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. இல்லைன்னா வந்துட்டு விடாதல இந்தியா ஜெயிப்பாங்களே, நேத்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் நானு. பட் இன்னைக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இப்ப என்ன இவங்க பண்ணணும்னா,
90 ஓவர்ல 195க்கு 3. அவங்க முட்டியை காட்டணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து நேதன் லைன் ஒருத்தர் தான் இருக்கு. மிச்சு மார்ச் நான் முன்னாடியே சொன்னேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அவர் யாருக்குமே அவர் மாதிரி ஒரு நல்லவரெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் அவர் கொடுக்க மாட்டாரு. ஸ்கோரருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு, பவுலருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு, ஃபீல்டருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு. அவர் மாதிரி ஒரு தங்கமான ஆளு நீங்க பார்க்க முடியாது. ஐபிஎல் இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும் சரி. அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் மிச்சு மார்ச். ஸோ வந்து அவர் வந்து நல்லா இதே மாதிரி நல்லா வாழணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ உங்களுக்கு அவரு வந்து போலிங்கும் ஒன்றும் போட மாட்டாரு. லைன் வந்துட்டு அந்த ரஃப்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா திரும்பும். பட் வி ஷுட் நாட் பி லூசிங் அவர் ஸ்லீப் பார்த்துட்டு. அவங்களும் பாருங்க, இந்த 3 பேரு, இந்த போலாண்டு, ஸ்டார்க்கு, கம்மின்ஸ் 25 ஓவர் மாறி மாறி போடுவாங்க. அவங்களோட முட்டிய உடைங்க. அதுக்கப்புறம் 2 நாள் தான் பிரேக் ஓவர் டைம். அடுத்த நாள் 31 டிராவலிங் 1-2, 2 நாள் தான் ரெஸ்ட். தேர்ட் டே யூ டு பி அந்த பார்க். திருப்பி நீங்க பேட்டிங் ஆடினீங்கன்னா உடைஞ்சு போயிடுவாங்க. So what you got to do is to make sure forget about the chase. 80-90 ஓவர்ஸ் 190 ரன் அடிங்க. அவங்க முட்டையை காட்டுங்க. முட்டையை காட்டிட்டு சிட்னியில போயிட்டு வின் பண்ணுங்க. தென் யூ காட் அ சான்ஸ். அதை விட்டுட்டு நான் திருப்பி அடிக்கிறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு குயிக்கா 2-3 விக்கெட் விட்டீங்க 15 ஓவர்ல. then there is a chance you might lose. But still, I'm going to repeat that the 7th time, India won't lose. Australia won, India won. ஓகே டன். அப்ப ஆஸ்திரேலியா 2ன்னு போறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அவங்களும் வந்து அவங்க 3வது நாள்ல எல்லாம் வந்து ஈஸியா இன்னிங்ஸ் டிஃபீட் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆஸ்திரேலியா வந்து அவங்கதான் they let India gain a lot. ஸோ அந்த ஆஸ்திரேலியா இன்னமும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 87 சொல்லியிருக்கீங்க. பட் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ ஒரு டீம் ஜெயிக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா இன்னொரு டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்றதா இன்டைரக்ட்லி வாட் வி ஆர் சேயிங் அபார்ட் ஃப்ரம் த ட்ரா ஆப்ஷன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் ஆஸ்திரேலியா? இந்தியா பண்ண மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கம்மின்ஸ் வந்து ஒரு 6 ஓவர் ஸ்பெல் போடுவாரு. ஸ்டார்க்க 3 ஓவர் நிறுத்திடுவாங்க, விக்கெட் எடுக்கலாம். நான் இப்பயும் சொல்றேன். அதுக்கப்புறம் 6 ஓவர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, போலாண்டை கொண்டு வருவாங்க. போலாண்டு 3 ஓவர் போட்ட உடனே இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, கமின்ஸை நிறுத்திட்டு லைனை கொண்டு வந்து தொடர்ந்து லைன் போட்டுனே இருப்பாங்க. அவங்க எப்படி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு தே வில் கம்ப்ளீட்லி இந்தியா 300 ஓவர்ல 330 அடிக்க முடியாது. ஒரு 15-20 ஓவர் கம்ப்ளீட்டா உங்களை ஸ்குவீஸ் பண்ணி நீ எல்லா பாலையும் பிளாக் தான் பண்ண போறேன்ற சிச்சுவேஷன் உங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 4 கேச்சிங் பொசிஷனை உள்ள கொண்டு வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. That is what they will do. That is the only way they will try and put you pressure by crowding people around your nose and get wickets. India should not get perturbed by that at all. 1 inch. நீ எத்தனை பேரை வேணாலும் நிறுத்து, நான் நிறுத்துறேன்னு டிஃபென்ஸ் ஆடினே இருக்கணும். Lion is going to bowl marathon 30 to 35 overs tomorrow. That is going to be a real disappointing thing for me, where India is not using 2 spinners whom they got against them, where Lion is going to bowl all the time. இன்னொன்னு லைனுக்கு விக்கெட் கொடுக்காம பிளாக் பண்ணினே இருங்க. ஒரு 2 லைன் நீங்க 2-3 விக்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து பூந்துருவாங்க. It is the strategy Australia will take. India, as I said, the key performance indicator should be to bat 85 balls every partition, which we firmly believe இது நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா 1, India 1 தான். ஓகே டன். வெற்றிகரமா நாளைக்கு ஆட்டோ ஏறிடுவாங்க அப்படின்னு நம்புவோம். அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து மொத்தமா காலி. இது உங்களுக்கு எதிராக நாங்க எல்லாரும் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே உங்க டீம் வந்து காலி ஆகணும் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க சார். ரொம்ப சிம்பிள். எல்லாரும் வந்து ஒரு சிலர்லாம் இந்தியாவை திட்டுறாங்க, பேத்தட்டிக் அது இதுன்றாங்க. நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்னா, வேர் தேர் ராங் வில் கம். லைக் இன்னைக்கு சொன்ன பாருங்க, லாஸ்ட் 30 மினிட்ஸ் நெகட்டிவ் வந்துட்டாங்கன்னு. ஆஸ்திரேலியால வந்து நீங்க சீரீஸ் ஆடுறீங்க, 4வது டெஸ்ட் ஆடுறீங்க, ஸ்டில் த சீரீஸ் இஸ் நாட் லாஸ்ட். You will go to the 5th test match still having a chance to win the series. அப்படின்னா you have played good cricket. There are always something. ஒரு சில பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இல்ல, ஒரு சில பவுலர் சரியா பண்ணல, ஒரு சில என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நாட் பெட். தட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிரிக்கெட். அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோலி மாதிரி ஒரு ராஜாவை வந்து கிளவுன் கோலி எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து சும்மாவே இருக்க முடியல என்னால. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரத்தமே கொதிக்குது எனக்கு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. இப்ப இந்தியன் மீடியால யாராவது ஒருத்தர் நான் ஒரு ஆலன் பார்டரையோ, ஒரு மைக் கேட்டிங்கையோ, ஒரு மைக்கேல் வானையோ, இல்லைன்னா ஒரு கிளைவ் லாடியோ கிளவுன்னு பேசி பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஏன் இந்தியா. நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்தியா வில் பி ஹார்ட். தே வில் சே தட் வி ஆர் கோயிங் டு வின் அப்படின்னு நம்ம ஆளுங்களை ஏத்தி பேசுவாங்க. ஆனா நம்ம ஊருக்கு வந்த ஒருத்தனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி இந்தியா அனுப்பி பார்த்துருக்கீங்க.
கோலி மாதிரி ஒரு ஆள் எவ்வளவு பெரிய கிரேட்டஸ்ட் கோட் அவர் போய் கிளவுன் கோலின்னு டெய்லி போடுறீங்க. அதுக்காக நம்ம ஜெயிக்கணும்யா. லெட்டஸ் லாரி அரௌண்ட். பரவாயில்ல, என்னோட ஆசை சவுத் ஆப்பிரிக்கா தான். பட் எப்ப இந்தியா இப்படி அவங்க அவமானப்படுத்துறாங்களோ, சவுத் ஆப்பிரிக்கா வரலனாலே எனக்கு பரவாயில்ல. நானும் உங்களோட இந்த கூட்டத்துல சேர்ந்துக்கிறேன். லெட்டஸ் லாரி அரௌண்ட் ஃபார் பாகிஸ்தான் டு பீட் சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்காவது இந்தியா அங்க போய் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால சீரீஸ் ஜெயிக்கணும்யா. அந்த கிளவுன் கோலின்னு போட்டவன் எல்லாரையும் ஒரு கை பார்க்கணும். பார்ப்போம்யா. திஸ் இஸ் த டைம் வி நீட் டு go through each other and say Jai Hind and Vande Mataram. We'll come back tomorrow and see what exactly has happened at day 5 and where India stand in BGT, in WTC with your very own Octopus. Until then, we come back and entertain you for that episode. Thanks a lot and bye-bye.